23 ஆண்டுகள் கல்வித்துறையில் தலைமை ஆசிரியராக பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவர். கவிதை கட்டுரை எழுதி 150 விருதுகளுக்கும் மேலே வாங்கினவர். நல்லாசிரியர் விருது பெற்ற டாக்டர் மு.க. பரமசிவம் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள், கலைஞர்கள், திரைக்கதையை பார்வையிடுவதற்காக வந்துள்ள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வன்முறை அப்பா என்ற படத்தினுடைய தலைப்பு இன்று உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய கலாச்சாரமானது வன்முறையாகவே உள்ளது. அந்த வன்முறை எதனால் ஏற்படுகிறது என்ற தத்துவத்தை மையமாக வைத்து இந்த கலைஞர்கள் சொல்லியபடி சைலன்ஸ் அப்பா வன்முறையாக வாழக்கூடாது என்பதில் தன்னுடைய பிள்ளையை திருத்துகின்றார். அந்த வன்முறையை செல்லாதே என்பதற்கு கத்தியே தீட்டாதே புத்தியே தீட்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர் அந்த கருத்தை அமைத்துள்ளார். உலக கலாச்சாரமானது எங்கு பார்த்தாலும் சுகாதாரமற்ற செயல்பாடுகள் எல்லா இடத்திலையும் நிகழ்கின்றது. படத்தின் ஆரம்பத்திலேயே அந்த அநாகரிகமான கலாச்சாரத்தை அவர் சுட்டி காட்டுகின்றார். ஒருவன் எந்த இடத்தில் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதை மறந்து ஒரு குடும்ப கலாச்சாரம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் அநாகரிகமான முறையை நடத்துகின்றார். இது இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இவ்வாறு தான் நடக்கின்றது என்ற கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அவ்வாறு பதிவு செய்வதற்கு மூல காரணமாக அறியக்கூடியவர் அஹிம்சையை போதிக்கின்ற அப்பா. இவர் சைலன்ஸை விரும்புகின்ற அப்பா. வன்முறைக்கு போகாதே என்ற வகையில் பாதை மாற்றி அமைக்கின்றார். ஒருவர் போதையில் பாதை மாறுகின்ற அப்பாவாக இருக்கின்றால், ஒரு வகையில் இவர் பாதை மாறினாலும் போதையற்ற அப்பாவாக இருக்கின்றார். ஆக போதை பாதையை மாற்றும், ஆனால் பாதை அறிவை புகட்டும் என்ற வகையில் இந்த தந்தையாக விளங்குகின்றார். இந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு புகற்றுகின்ற ஒழுக்கம், அறிவு என்ற வகையிலே கத்தி என்பதை எடுக்காதே, அது உன் வாழ்க்கைக்கு எதை கொடுக்கும்? வன்முறையை விதிக்கும். அந்த கத்தியை விட்டுவிட்டு உன்னுடைய கடமைக்காக உன்னுடைய கல்வி கலாச்சாரம் இந்த வகையில் நீ அறிவை செலுத்து, அதில் திறமையை காற்று. அப்போதுதான் ஒருவர் தந்தையினுடைய பெருமைக்கு பெருமையாக மகுடம் சூட்டும் என்றதை சொல்லாமல் சொல்லுகின்றார். இந்த கருத்தினை வன்முறையை வளர்ந்த பையன் தன்னுடைய காதால் கேட்டுக்கொண்டிருந்து தன்னுடைய தந்தை எப்படி வளர்த்திருக்கின்றார் என்றது அவன் மனநிலை சிந்திக்கின்றான். இந்த தந்தை அறிவுரை புகற்றுகின்றார், அந்த தந்தை வன்முறையை தூண்டுகின்றார். ஆக இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பாதை மாறி தவறாக சென்ற அந்த இளைஞன் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்கிறான். அந்த தன்னுடைய பாதையை மாற்றும்போது அவன் சிந்திக்கின்றான். சிந்திக்கும்போது நாம் இதற்கெல்லாம் காரணம் யார்? தன்னுடைய தந்தை. ஆக ஒவ்வொருவருக்கும் வளர்ப்பு முறையில் ஒரு தந்தை நல்ல தந்தையாக அமைந்தால் அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். வன்முறை இருக்காது, ஒழுக்கம் இருக்கும், பண்பாடு இருக்கும், கல்வி இருக்கும், கலாச்சாரம் இருக்கும். அவனுடைய பேரும் புகழும்
மேலோங்கி வளரும் என்ற வகையிலேயே அவனுடைய சிந்தனையை மன ஓட்டத்தில் அவர் காட்சியாக நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அவ்வாறு காட்சியில் அமைத்த படம் இந்த வன்முறை அப்பா என்ற தலைப்பில் நண்பர் கதை, கட்டுரை, இயக்குனர் அத்தனைக்குமே பெயர் பெற்ற கேஎஸ்பி விஸ்வநாதன் அவர்கள் பேரும் புகழும் விளங்குவதற்கெல்லாம் காரணம் இறைவன் மீது அவர் விட்டிருக்கின்ற நம்பிக்கை. இன்று இறை நம்பிக்கை இல்லாத காலமாக இருக்கின்றது. ஆக இறை நம்பிக்கை இல்லாத காலத்தில் இறைவன் இருந்தால் என்றுமே அருளாட்சி கிடைக்கும் என்ற வகையிலே அவர் நல்லாண்டவர் பிலிம்ஸ் மீடியா என்ற வகையிலே இந்த பாடத்தை வன்முறை அப்பா என்ற வகையில் அனைவருக்குமே திருந்தி வாழ்வதற்குரிய வழிகாட்டும் படமாக அமைத்துள்ளார். இது குறும்படமாக இருந்தாலும் கூட இது பெரிய படமாக விளங்கும். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் போற்றி வாழ்த்தி வழங்கி வெற்றி படமாக அமைப்பார்கள் என்று வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. படத்தின் தயாரிப்பாளருடைய நண்பரான பாலு சார் அவர்களை மேடை கழைக்கிறோம். அப்படியே கேமராமேன் ரவி சார் அவர்களையும் மேடை கழைக்கிறோம். இவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான கேஎஸ்பி விஸ்வநாதன் சார் அவர்கள் மரியாதை செலுத்துவார். கேமராமேன் ரவி அவர்களுக்கு, கலைமகள் ரவி சார் அவர்களுக்கு படத்தினுடைய இயக்குனரான கேஎஸ்பி விஸ்வநாதன் சார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை பொருத்தி கொண்டிருக்கிறார். பாலு சார் அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுவார். இதுவரைக்கும் நான் எந்த மேடையில் ஏறி பேசினதில்லை. இது முதல் முறையாக நான் பேசுகிறேன். அதனால் அந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தந்தையர் தின நாளில் இப்படி ஒரு நல்ல தலைப்பான ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இதே மாதிரி அடுத்து இதற்கு மேலும் நல்ல ஒரு கருத்துள்ள படத்தை அவர் நல்ல முறையில் எடுத்து செய்வார்னு நான் பாராட்டுறதோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நண்பர் நாச்சிமுத்து சார் அவர்களை மேடை கழைக்கிறோம். அவருக்கு படத்தினுடைய இயக்குனர் கேஎஸ்பி விஸ்வநாதன் சார் அவர்கள் இப்பொழுது மரியாதை செலுத்துவார். அருள்மிகு நல்லாண்டவர் பிலிம் மீடியா பெருமையுடன் வழங்கும் வன்முறை அப்பா தயாரிப்பு மற்றும் இயக்கம் கேஎஸ்பி விஸ்வநாதன் சார். ஓரிரு வார்த்தைகள் பேச இருக்கிறார். நாச்சியப்பன் சார். சார் விஸ்வநாதன் சார் எனக்கு ரொம்ப காலமாக 30 வருஷமாக ஃப்ரெண்டு. திண்டுக்கல்லில் நானும் அவரும் பக்கத்து ஊர். அவர் ஆசை நல்லபடியாக இந்த படம் எடுத்திருக்காரு. நல்லபடியாக இருக்கான். ஏற்கனவே பேசியிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு பேச வரல. மென்மேலும் இவர் நல்ல பட உலகத்தில் எல்லா பேர்த்து மாதிரியும் நல்ல பேர் எடுத்து நல்லா பெரிய புகழ் பெறணும். அந்த அளவுக்கு எங்கள் கருப்பணசாமியையும் நான் வணங்க தெய்வத்தையும் வேண்டி விரும்பி அவரை வாழ்த்துக்கிறேன். என் வயசு இல்லைனாலும் வாழ்த்துறேன். அவருக்கு ஒரு பொன்னாடை போத்துறேன் என் சார்பாக. நன்றி ஐயா. இப்போ பேசின எல்லாருமே இது குறும்படம், ஸோ இவர் பெரிய படம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அதுக்கு இணங்க இன்னைக்கு ஒரு அறிவிப்பும் இருக்கு. வர ஜனவரி 26, 2026 ஆண்டு, அதாவது குடியரசு தினத்தன்னைக்கு, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தயாரிப்பு, இயக்கம், நடிக்கவும் செய்யறாங்க. கேஎஸ்பி விஸ்வநாதன் சாரனுடைய இயக்கத்தில் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் என்ற படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்க இருக்கு.
ஸோ அதுக்காக நம்மளுடைய எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம இந்த குறும்படத்தை வாழ்த்துறதுக்கும் ஆதரிக்கவும் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்தும் நன்றியும் கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.